வாக்களித்தபடி மரணத்தை தழுவ நான் தயாராக இருக்கிறேன். நாகேஸ்வரி, உன் அருளால் பிறந்த என் மகளை உன் பொறுப்பில் விட்டுச் செல்கிறேன். கருணை காட்டு தாயே. புனிதவதி, நீ உயிர் தியாகம் செய்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து விட்டாய். உன் வயிற்றில் பிறந்த பாலநாகம்மா தீமையை அழிக்க பிறந்தவள். அவள் புகழ் யுக யுகமாக நிலைத்து நிற்கும். தாயின் உயிர் போதாது என்று குழந்தையின் உயிரையும் தேடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இங்கு வராமல் இருந்திருந்தால் இதையே என் தலையில் விழுந்திருக்கும். மல்லிகா, செங்கமலம், பணிப்பெண்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? பொண்ணுக்காக ஊழியம் செய்பவர்கள் பொறுப்பான பதவிக்கே லாயக்கற்றவர்கள். ஓ, அதற்கு மாற்று ஏற்பாடு? ஒரே ஒரு வழி இருக்கிறது மன்னா. என்ன சொல்லுகிறீர்கள்? மன்னர் பெருமான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். அரியணைக்கு ஒரு அரசி வேண்டும், இளவரசிக்கு ஒரு தாய் வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டுமானால் இது ஒன்றுதான் வழி மன்னா. அரசே, தங்கள் மைத்துனர் இளையராணியின் மயக்கத்தில் நாட்டையே மறந்து விட்டார். வழிக்கு அஞ்சி பதவியை உதறிவிட்டு வந்து விட்டேன் அரசே. சகோதரி மறைந்த பிறகு என்னைத்தான் பகைத்துக் கொண்டா. நல்ல நெறிகளையுமா பகைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த கேடுகளுக்கெல்லாம் நான் தான் காரணம். பாலநாகம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமே என்பதற்காக மறுமணம் செய்து கொள்ள தூண்டியவனே நான் தான். ஓ, ஆளால சுந்தரரே, எனக்கு பாலநாகம்மாவை பற்றித்தான் கவலையாக இருக்கிறது. அவளை நாம் இங்கு அழைத்து வந்து விட்டால் என்ன? அது நடக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் மன்னர் பாலநாகம்மா மீது தன் உயிரையே வைத்திருக்கிறார். தற்சமயம் அவரிடம் இருக்கும் ஒரே நற்பண்பு அதுதான். மேலும் பாலநாகம்மா பட்டத்துக்கு வர வேண்டியவள். அதனால் அவள் அங்கேயே இருப்பதுதான் நல்லது. அமைச்சர் கூறுவதும் நியாயம்தானே? ஓ, ஆளால சுந்தரரே, இனிமேல் நீங்கள் எனது நாட்டு அமைச்சர், எனது விழிகளாக இருந்து வழிநடத்த வேண்டும். அப்படியே மன்னா. அப்பா, அந்த ஆலகால விஷம் ஒரு வழியாக ஒழிந்தது. அமைச்சரா அவர்? ஒரே அமைச்சர். அவர் நமக்கு கொடுத்த சிரமத்திற்கு அவரை சிறைச்சேதமே செய்திருக்க வேண்டும். மன்னர் கருணை காட்டிவிட்டார். அமைச்சர் போய்விட்டதால் இளையராணிக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் இருப்பதாக தெரியவில்லையே. ஏ அல்லி, என்ன சொல்கிறாய்? மன்னிக்க வேண்டும் மகாராணி. பாலநாகமாதான் பட்டத்து ராணியாவாள் என்று எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். நாளைக்கு உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு வாயும் வயிறும் தான் சொந்தமா? அரியல் அந்த குழந்தை சொந்தமா? இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டுமே. இருட்டின் அழிவிலேதான் ஒளி பிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த இருட்டு பாலநாகமாதான் கத்தி எடுத்து சாதிக்கிற காரியமா இது? கண்ணீர் விடுகின்ற கலைத்திறமை போதாதாமா? அல்லி, கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன். மன்னர் வந்ததும் அவர் மீது அம்மா நாகதேவி, நான் பிறந்த உடனே என் அம்மாவை முழுங்கிட்டேனா? என் அப்பாவுக்கும் சின்னம்மாவுக்கும் என்னால எந்த தீங்கும் வராம காப்பாத்து தாயே. என் மாங்கல்யத்துக்கு சோதனை வந்து விட்டது. என் பூவுக்கும் பொட்டுக்கும் ஆபத்து வந்து விட்டது. மோகனா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் உங்களை இழக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பிரபு. மோகனா, மோகனா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பிரபு, காலையில் அரண்மனை ஜோதிடர் பரபரப்போடு ஓடி வந்தார். இளவரசி பாலநாகம்மாவின் ஜாதகப்படி முதலில் அரசியார் மாண்டார்கள் அல்லவா? அது நடந்து போன கதை. இல்லை பிரபு, அது தொடர்கிறதா? அது மன்னருக்கும் எமனாகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா? என்ன? ஆமாம் பிரபு, நம் பாலாவுக்கு 7 ஆண்டுகள் நிறையும் போது தந்தையின் உயிருக்கு ஆபத்தா? அப்படி என்றால் பாலா இன்னும் சில தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் பாலா உயிரிழக்க
இருக்க வேண்டும். ஐயோ மோகனா, இது நஞ்சினும் கூடிய வார்த்தை. பாலாவை இழந்து நான் உயிர் வாழ்வதா? ஐயோ. பிரபு, மன்னர் என்பவர் ஒரு குழந்தையின் தந்தையோ ஒரு அரசியின் கணவரோ மட்டுமல்ல, இந்நாட்டின் தந்தை. ஒரு பாலா வாழ்வதால் நாட்டு மக்கள் அனைவரும் அழிவதா என்று சிந்திக்கும் பொழுது பாலாவின் உயிரை பாலா இன்னும் சில தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். அப்பா, கொலை செய்யறது பாவம் இல்லையா? என்னம்மா, உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லவில்லை, எனக்கே தெரியும். பாலா, பின்ன என்னப்பா, வேட்டையாடுறது பாவம் தானே? ஓ, நீ அதை சொல்லுகிறாயா? நான் பயந்தே போய்விட்டேன். இந்தம்மா, சாப்பிடு. வேண்டாம்ப்பா, எந்த உயிருமே கொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள். அது வந்துமா இனிமே இந்த வேட்டையே வேண்டாம்ப்பா. வரமாட்டேனம்மா. இதுதான் என் கடைசி வேட்டை. நான் பிறந்த உடனே என் அம்மாவை சாப்பிட்டு விட்டேனாம். அதை நான் சாப்பிடும்போது அம்மாவின் ஞாபகம் வருகிறது. தூக்கம் வருகிறதாம்மா? படுத்துக்கொள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் பாலா உயிரிழக்க வேண்டும். நம் செல்வத்தை நீங்கள் காக்க வேண்டும். வாராது வந்த இந்த மாமனியை என் நாட்டின் வழிமுறையை சூட வேண்டும். அப்பா, 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 அப்பா. நீ நாகதேவி தானே? ஆமா, நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். என் பின்னால் வா. நாகேஸ்வரி, என்ன தண்ணி விட்டுட்டு எங்க போயிட்ட? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் சிரிக்கிறது? நான் தான் உன் குலதெய்வம். அப்படியா? தெய்வம் மனுஷங்களோட பேசுறது இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்களே. சமயம் வரும்போது பேசுவேன். இப்பொழுது நான் உன்னை எதிரில் வந்தால் நீ என்ன செய்வாய்? அம்மா அம்மான்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். இதோ வந்துவிட்டேன் அம்மா. நீ அம்மா என்று அழைப்பதை கேட்க ஆவலோடு வந்திருக்கிறேன். அம்மா, அம்மா. ஆ, பக்தரின் கீதங்களிலும் வேதநாதங்களிலும் இல்லாத மயக்கம் இந்த முத்தான மூன்றெழுத்து சொல்லில்தான் இருக்கிறது. அம்மா, எனக்கு ஒரு என்னம்மா? சந்தேகம். நான் பிறந்த உடனே அம்மா என்ன பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அப்பாவும் என்ன பிரிஞ்சிட்டாங்க. நான் மட்டும் எதுக்காக வாழணும்?